ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நைட் டின்னருக்கு குயிக்காக ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம துவரம்பருப்பை ஒரு 2-3 தடவையாவது வாஷ் பண்ணணும். இப்போது அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதில் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தண்ணி, பருப்பு வேக வைக்க அளவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளிங்க. இப்போ அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாமே ஒன்றா சேரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரும். இல்லைன்னா ஒரு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் போட்டு நம்ம மூடிக்கலாம். விசில் போட்டு ஒரு 3 விசில் வரணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்டியை வச்சு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண தான் நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா குழஞ்சி அதுலேயே நல்லா மசிஞ்சு வரும். பருப்பும் 1-2 வேகாமல் இருந்தால் நல்லா வெந்து வந்துடும், குழஞ்சி வந்துடும். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன தட்டு வச்சு நீங்கள் மூடிக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் இல்லைனா எதிர செவுத்தில் எண்ணெய் கரைப்படும். ஸோ இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீரகம் சாம்பாருக்கு ரொம்ப நல்லது. அதே போல் செரிமானத்துக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடுதல் சுவையும் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்ததும் எடுத்து சாம்பாரில் கொட்ட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க ஒரு டிஃபன் சாம்பார். நம்ம தனியாக வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆச்சி சாம்பார் தூள் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு இன்னும் ஒரு மணமும் கொஞ்சம் சுவையும் கொடுக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போது தோசை ஊற்றலாங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா மெலிசாக முருகலாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம். தோசை பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு டிஃபன் சாம்பார் ரெடி.